14ஆம் அதிகாரம் verse 30, 30ஆம் வசனம். middle of that verse. அந்த வசனத்தின் மத்தியிலே, The ruler of this world is coming, but he finds nothing in me. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை. Who is the ruler of this world? இந்த உலகத்தின் அதிபதி யார்? This is the person whom Jesus himself called the ruler of this world. இயேசுவே இந்த நபரை உலகத்தின் அதிபதி என்று அழைக்கிறார். It's the devil. பிசாசு. Jesus said, I've got all authority in heaven and earth. That is true. வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் எனக்கு உண்டு என்று இயேசு சொன்னார். அது உண்மைதான். Earth is different from the world. பூமிக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் உண்டு. Jesus said, I've got all authority in heaven and on earth. வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொன்னார். But the world system is different. ஆனால் இந்த உலக அமைப்பு என்று சொல்லுவது வேறு ஒன்று. That ruler of that world system is the devil. அந்த உலக அமைப்பினுடைய அதிபதி பிசாசு. He's not ruling the earth, but he's ruling this world system. அவன் அந்த பூமியை ஆளுகை செய்யவில்லை, ஆனால் உலக அமைப்பை ஆளுகை செய்கிறான். The earth belongs to the Lord. பூமி கர்த்தருக்கு சொந்தம். The heaven belongs to the Lord. வானம் கர்த்தருக்கு சொந்தம். Jesus Christ has got all authority in heaven and on the earth. இயேசு கிறிஸ்துவுக்கு வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் That கொடுக்கப்பட்டிருக்கிறது. is why we go and preach the gospel everywhere. ஆகவே தான் நாம் எங்கேயும் போய் உலகம் போய் உலக சுவிசேஷத்தை Jesus said, பிரசங்கிக்கிறோம். all authority in heaven and earth is given to me. வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று So go to சொன்னார். the ends of the earth and preach the gospel. ஆகவே உலகத்தின் முடிவு பரியந்தம் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். I am with you. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். I who have all authority in the earth, பூமியிலே சகல அதிகாரமும் உள்ள நான் am with you wherever you go. நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களோடு கூட இருக்கிறேன். That we believe. அதை நாம் நம்புகிறோம். But this world system, ஆனால் அந்த உலக அமைப்பு, that ruler is the devil. அதை ஆளுகை செய்கிறவன் பிசாசு. He is called also the prince of the power of the air. வானத்தின் துரைத்தனங்களுக்கெல்லாம் அதிகாரி என்று அழைக்கப்படுகிறான். You read that in Ephesians chapter 2. எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து நாம் The வாசிக்கிறோம். prince of the power of the air. அந்தகார வானத்தின் அந்தகார லோகாதிபதி. And also in Ephesians 6, the rulers in the heavenly places. வெளிப்படுத்தின எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே வான மண்டலங்களில் உள்ள So there is an invisible world that we cannot see. நாம் காணக்கூடாத ஒரு உலகம் என்று ஒன்று உண்டு. Ruled by the devil. பிசாசினாலே ஆளுகை செய்யக்கூடிய, controlling so many things in this world. இந்த பிரபஞ்சத்திலே பல காரியங்களை அவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். It's controlling politics. அரசியலை ஆளுகை செய்கிறான். Controlling the business world. இந்த வியாபார உலகத்தை அவன் கட்டுப்படுத்துகிறான். And the biggest power in this world system is money. இந்த உலக அமைப்பிலே இருக்கக்கூடிய பெரிய சக்தி பணம். There are two kingdoms on this earth today. இந்த பூமியிலே இரண்டு ராஜ்யங்கள் இன்றைக்கு இருக்கிறது. One is the kingdom of this world. ஒன்று இந்த உலகத்தின் ராஜ்யம். And the other is the kingdom of God. இன்னொன்று தேவனுடைய ராஜ்யம். The kingdom of God is found not in everything that calls itself a church. சபை என்று அழைக்கப்படக்கூடிய அனைத்து இடங்களிலேயும் தேவனுடைய ராஜ்யம் இல்லை. But wherever there are true disciples who have overcome the world, there you see the kingdom of God. உலகத்தை ஜெயித்த மெய்யான சீஷர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்களோ அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் பார்க்கலாம். You cannot be a part of the kingdom of God if you have not overcome the world. உலகத்தை ஜெயிக்காத பட்சத்திலே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருக்க முடியாது. In the kingdom of God, the greatest power is grace. தேவனுடைய ராஜ்யத்திலே மிகப்பெரிய சக்தி கிருபை. In the kingdom of the world, the greatest power is money. இந்த உலகத்தின் ராஜ்யத்திலே மிகப்பெரிய சக்தி பணம். What money is in the world, grace is in God's kingdom. இந்த உலகத்திலே பணம் எப்படி இருக்கிறதோ அதே போல தேவனுடைய ராஜ்யத்திலே கிருபை இருக்கிறது. In the world, those who have plenty of money are rich. இந்த உலகத்திலே அதிகமான பணம் பெற்றவர்கள் பணக்காரர்கள். In the kingdom of God, those who have plenty of grace are rich. தேவனுடைய ராஜ்யத்திலே அதிகமான கிருபையை பெற்றவர்கள் பணக்காரர்கள். When people have plenty of grace, sin cannot rule over them. ஜனங்களுக்கு அதிகமான கிருபை இருக்கும் பொழுது அவர்கள் பாவம் அவர்களை மேற்கொள்ளாது. You know how much grace you have by how much you are overcoming sin in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு நீங்கள் பாவத்தை மேற்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு கிருபை இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். In the world there are so many big people and great people with money and position and power. இந்த உலகத்திலே ஸ்தானம், அதிகாரம், பணம் என்கிற காரியத்தை வைத்து பல நிலைகளிலே மக்கள் இருக்கிறார்கள். Very high up. அவர்கள் மேலே இருந்து இருக்கிறார்கள். In the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்திலே it is people who are low down. அங்கே கீழே இருக்கிறார்கள். Who humble themselves. தங்களை தாழ்த்துகிறவர்கள். Like Jesus who go down and down to humble themselves to be a servant of everybody else. இயேசுவை போல கீழே போய் தன்னை தாழ்த்தி எல்லாருக்கும் பணிவிடை செய்கிற வேலைக்காரனா இருக்கக்கூடிய ஆவி. Those are the greatest people in God's kingdom. அவர்கள்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பெரியவர்கள்.
they are the ones who get the most grace. அவர்கள்தான் அதிகமான கிருபையை பெறுகிறவர்கள். God gives his grace to the humble. தேவன் தாழ்மையானவர்களுக்கு கிருபையை தருகிறார். So these two kingdoms are opposite. ஆகவே இந்த இரண்டு ராஜ்யங்களும் நேருக்கு நேர் எதிராக இருக்கிறது. You cannot belong to both kingdoms. நீங்கள் இந்த இரண்டு ராஜ்யத்துக்கும் சேர்ந்தவர்களாக இருக்க முடியாது. You cannot have a citizenship in two kingdoms. இரண்டு ராஜ்யத்திலேயும் நீங்கள் குடிமதிப்பு வைத்திருக்க முடியாது. In the world some people have citizenship for two countries. இந்த உலகத்திலே வேண்டுமானால் இரண்டு நாட்டின் பிரஜைகளாக இருக்க முடியும். But in this area you cannot have citizenship in both. ஆனால் இந்த பகுதியிலே இரண்டு ராஜ்யங்களுக்கும் பிரஜையா இருக்க முடியாது. We are all born as part of the kingdom of this world. நாம் பிறக்கும் பொழுது இந்த உலகத்தின் ஒரு பகுதியாக தான் நாம் எல்லாரும் பிறந்தோம். A time must come when we finish with it. நான் ஒரு காலம் வந்தது இந்த உலகத்தை நாம் முடித்து விட்டோம். And the only way to finish with it is to die to it. இந்த உலகத்தோடு கூட நமக்கு இருக்கக்கூடிய உறவை முடிப்பது ஒரே வழி அதோடு மரிப்பது. That cuts the connection. அது அந்த தொடர்பை துண்டிக்கிறது. See what the apostle Paul said in Galatians chapter 6. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். Galatians 6 and verse 14. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Paul says, பவுல் சொல்கிறார், I will not boast about anything நான் வேற ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் except the cross of our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை இல்லாமல் வேற ஒன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். Through that இதன் மூலமாக the world has been crucified to me and I have been crucified to the world. அவரால் உலகம் எனக்கு சிலுவையிலே அறைந்து இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறேன். That means my interest in all the attractive things of the world is dead. அதனுடைய பொருள் என்னவென்றால் இந்த உலகத்திலே எனக்கு இருக்க உலகத்தினுடைய கவர்ச்சியான காரியங்களில் எனக்கு இருக்கக்கூடிய விருப்பம் எல்லாம் மரித்து விட்டது. And the world is also not interested in some fellow like me. என்னை போல ஒரு மனிதனிடத்தில் இந்த உலகத்திற்கும் விருப்பம் இல்லை. I am not interested in them and they are not interested in me. எனக்கு அவர்களிலே விருப்பம் இல்லை, அதற்கு எனக்கு என்னிலே விருப்பம் இல்லை. Because we belong to two different kingdoms. ஏனென்றால் வேறு வேறு ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம் இப்பொழுது. Has that happened to you? உங்களுக்கு இது நடந்திருக்கிறதா? That is only possible when the cross of Jesus Christ crucifies you. அது எப்பொழுது உங்களை சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை உங்களை சிலுவையில் அறைகிறதோ அப்பொழுது மட்டுமே சாத்தியம். He says, I have been cut off from the world. நான் உலகத்தோடு கூட துண்டிக்கப்பட்டிருக்கிறேன். I have died to this world. That's what he's saying in this verse. நான் இந்த உலகத்திற்கு மரித்து விட்டேன் என்று தான் இந்த வசனம் சொல்கிறது. Or we can put it another way. வேறு விதத்திலே நாம் சொல்லலாம். Listen carefully now. கவனமாய் இப்பொழுது கேளுங்கள். I have as little interest in the attractive things of this world as a dead man has. ஒரு செத்துப்போன மனிதனுக்கு இந்த உலகத்தின் கவர்ச்சிகளிலே எவ்வளவு ஈர்ப்பு இருக்குமோ அது போல தான் எனக்கு ஈர்ப்பு இருக்கிறது. How many believers have you met like that? இது போன்ற எத்தனை விசுவாசிகளை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள்? Who have as little interest in money as a dead man. ஒரு மரித்து போன மனிதனுக்கு பணத்திலே எவ்வளவு விருப்பம் இருக்குமோ அதே போல விருப்பம் உள்ளவர்கள். Who have as little interest in the honor of this world as a dead man. ஒரு மரித்து போன மனிதனுக்கு இந்த உலகத்தின் கனத்திலே எவ்வளவு ஈர்ப்பு இருக்குமோ அது போன்ற ஈர்ப்பு உள்ளவர்கள். And who have as little interest in the sinful pleasures of sex in the world as a dead man. ஒரு மரித்து போன மனிதனுக்கு இந்த உலகத்தின் பாலியல் சந்தோஷத்திற்கு மேல் எவ்வளவு ஈர்ப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு. Sometimes you should go to the cemetery. சில சமயங்களிலே நீங்கள் கல்லறை தோட்டத்திற்கு போக வேண்டும். And you see one grave there with name written about a chap who died. அங்கே மரித்து போன ஒரு மனிதனுடைய பெயர் எழுதப்பட்டதான ஒரு கல்லறை காணப்படுகிறது. And you ask yourself now. நீங்கள் இப்பொழுது உங்களை கேட்டு பாருங்கள். This fellow who's dead here. இங்கே இந்த மரித்து போன இந்த மனிதன் How much is he now interested in money? அவனுக்கு இப்பொழுது பணத்தில் எவ்வளவு விருப்பம் இருக்கிறது? 0. 0. How much is he now interested in becoming a big man in the world? உலகத்திலே பெரிய ஆளாக வேண்டும் என்கிற விருப்பம் எவ்வளவு அவனுக்கு இருக்கிறது? 0. 0. How much is this fellow now lusting after sinful sexual pleasure? பாவமான பாலியல் சம்பந்தமான சிற்றின்பத்திற்கு எவ்வளவு தூரம் அவனுக்கு ஈர்ப்பு இருக்கிறது? 0. 0. You say, Lord, is that what crucified with Christ means? ஆண்டவரே, இதுதான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்பதனுடைய அர்த்தமா? And the Holy Spirit will say, yes. பரிசுத்த ஆவியானவர் ஆம் என்று சொல்லுவார். That's what Paul says. இங்கே அதான் பவுல் சொல்கிறார். I have been crucified to this world. நான் இந்த உலகத்தோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். I am like a dead man. I have no more interest in this world than that dead man has. இந்த மரித்து போன மனிதனுக்கு எவ்வளவு உலகத்திலே விருப்பம் இருக்கிறதோ அது போல எனக்கு விருப்பம் இல்லை. Now I'm not talking about some Hindu mysticism or yoga or any such thing. நான் இப்பொழுது யோகாவை பற்றியோ அல்லது தங்களை ஒடுக்கிக் கொள்ளக்கூடிய இந்து சாஸ்திரங்களை பற்றி பேசவில்லை. No, I'm talking about the Holy Spirit's
working something in our life. நம்முடைய ஜீவனிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறாரே அதை குறித்து உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். I'm not here to judge other people or what they do. மற்ற மக்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை குறித்து நியாயம் தீர்க்க முடியாது நான் இங்கே இல்லை. I'm talking about the real experience of being crucified with Christ. இந்த கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்படக்கூடிய உண்மையான அனுபவத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். Where the Holy Spirit cuts me off from my connection with the world. இந்த உலகத்தோடு இருக்கக்கூடிய என்னுடைய தொடர்பை பரிசுத்த ஆவியானவர் துண்டித்து விடுகிறார். That my interest in the things of this world is dead. இந்த உலகத்தில் எனக்கு இருக்கக்கூடிய விருப்பங்கள் மரித்து விட்டது. It's not that it is less. குறைந்து விட்டது என்ற அர்த்தம் அல்ல. You know, when a man is 90 years old and his sick bed, his interest in the world is less. ஒரு மனிதன் 90 வயதாகிவிட்டது, வியாதி படுக்கையிலே இழுத்து கொண்டிருக்கிறார், அவருக்கு உலகத்திலே உள்ள ஈர்ப்பு விருப்பங்கள் எல்லாம் குறைந்து விடும். You see some 90-year-old man sick in a deathbed. ஒரு 90 வயது மனிதர் அவர் வியாதி படுக்கையிலே மரண படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார். He is not interested in sexual pleasure. அவருக்கு பாலியல் உறவு கொள்ள வேண்டும் என்கிற சிற்றின்பத்தில் விருப்பமில்லை. He has lived for all that, now he is not interested because he is so old. அவர் எல்லாம் வாழ்ந்து முடித்து விட்டார், இப்பொழுது அதிக வயதாகி விட்டது. I'm not talking about that. அதை குறித்து I'm நான் talking about a பேசவில்லை. man who is dead. நான் மரித்து போன நிலைமை குறித்து பேசுகிறேன். Zero interest in those things. இவர் இந்த காரியங்களிலே பூஜ்ஜியம் விருப்பம். That is what the Holy Spirit does. இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் You செய்கிறார். cannot do it yourself. உங்களாலே நீங்கள் செய்ய முடியாது. This is not yoga or Buddhism I am teaching. இது யோகாவோ புத்திசமோ அல்ல. You cannot do it yourself. உங்களாலே நீங்கள் செய்ய முடியாது. See, nobody can crucify himself on a cross. யாருமே தன்னைத்தானே சிலுவையிலே அறிந்து கொள்ள முடியாது. Somebody else does it. வேறு யாரும் உங்களுக்கு செய்ய And வேண்டும். God cuts me off from the world like that. இது போல தேவன் இந்த உலகத்திலோடு இருக்கக்கூடிய தொடர்பை எனக்கு துண்டிக்கிறார். That is how we overcome the world like Jesus did. இப்படித்தான் இயேசு உலகத்தை ஜெயித்தது போல நாம் ஜெயிக்க முடியும். Do you know that Jesus was tempted by money? இயேசு பணத்தால் சோதிக்கப்பட்டார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? How do you know that? எப்படி உங்களுக்கு தெரியும்? How do I know that? எனக்கு எப்படி தெரியும்? Because the Bible says, we saw that yesterday, நேற்றைய தினத்திலே Jesus was பார்த்தோம். tempted in all points like we are. நம்மை போல எல்லா விதத்திலும் இயேசு சோதிக்கப்பட்டார் என்று நேற்றைய தினத்திலே பார்த்தோம். Who in the world is not tempted by money? பணத்தினாலே சோதிக்கப்படாத மனிதன் யார் இந்த Even உலகத்திலே? the beggar in the street is tempted by money. சாலையிலே இருக்கக்கூடிய பிச்சைக்காரன் கூட பணத்தினாலே I சோதிக்கப்படுகிறான். am tempted by money. நான் பணத்தினாலே சோதிக்கப்படுகிறேன். All people in the world are tempted by money. இந்த உலகத்திலே உள்ள எல்லா மக்களுமே பணத்தினாலே ஈர்க்கப்படுகிறார்கள். All people in the world are tempted to sinful sexual pleasure. பாவ சிற்றின்ப பாலியல் உறவு கொள்ள வேண்டும் என்கிற இச்சையினாலே அநேகர் ஈர்க்கப்படுகிறார்கள். All people in the world are tempted to get honor and position. எனக்கு கனம் வேண்டும், ஸ்தானம் வேண்டும் என்று எல்லாரும் சோதிக்கப்படுகிறார்கள். Either in the world or in the church or in the government or business or somewhere. உலகத்திலேயோ சபையிலேயோ தொழிலிலேயோ அல்லது அரசாங்கத்திலேயோ ஸ்தானம் வேண்டும் என்று Somewhere I விரும்புகிறார்கள். want position. எங்கேயோ எனக்கு ஒரு ஸ்தானம் வேண்டும். If I can't get it in politics, I'll try it in business. அரசியலிலே எனக்கு ஸ்தானம் கிடைக்கவில்லையா, தொழிலிலே நான் If I can't get it in business, I'll try it in the church. வியாபாரத்திலே ஸ்தானம் கிடைக்கவில்லையா, சபைக்குள்ளே வந்து To ஸ்தானத்தை, be a pastor or an elder. ஒரு பாஸ்டராகவோ மூப்பராகவோ All ஸ்தானம் this வேண்டும். desire for position. ஸ்தானத்திற்கு என்று ஒரு விருப்பம். You know, in our church, I tell the elder brothers, in our churches, நம்முடைய சபை, எங்களுடைய சபைகளிலே உள்ள மூப்பர்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், if you have a longing to be an elder brother, ஒரு மூத்த சகோதரனா இருக்க வேண்டுமே என்ற விருப்பம் இருந்தால், that proves you are totally unfit to be an elder brother. நீங்கள் மூப்பராய் இருப்பதற்கு முற்றிலும் தகுதியற்றவர்கள் என்பதை நிரூபிக்கிறது. If you have the slightest desire to be an elder brother, ஒரு மூப்பராய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு சிறு ஆசை இருந்தால் கூட you are totally unfit to be an elder brother. முற்றிலுமாய் மூப்பராய் இருப்பதற்கு தகுதியை இழக்கிறீர்கள். You are fit to be an elder brother when you have zero desire to be an elder brother. ஒரு மூப்பராய் இருக்க வேண்டும் என்கிற பூஜ்ய விருப்பம் தான் எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் தகுதி. And after you become an elder brother, மூப்பராய் மாறின பிறகும் if you love the position of being an elder brother, மூப்பராக இருக்கக்கூடிய ஸ்தானத்தை நீங்கள் நேசிப்பீர்களானால் you are totally unfit to be an elder brother. நீங்கள் மூப்பராய் இருப்பதற்கு முற்றிலும் தகுதியற்றவர்களாய் மாறிவிட்டீர்கள். The real elder brother is the one who says, I only want to be an ordinary brother and a servant. உண்மையான மூப்பர் நான் ஒரு சாதாரண சகோதரனாக மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய வேலைக்காரனாக இருந்து விடட்டும் என்று There are சொல்வார். a lot of elders who are unfit to be elders அநேக மூப்பர்கள் மூப்பர்களாய் இருப்பதற்கு தகுதியற்றவர்களாய் because இருக்கிறார்கள். they love that position. ஏனென்றால் அந்த ஸ்தானத்தை நேசிக்கிறார்கள். They want people to honor them. ஜனங்கள் தங்களை கனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். They are not crucified to the world அவர்கள் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்படவில்லை. because seeking honor even in a church is a spirit of the world. சபையிலேயும் கூட ஒரு ஸ்தானத்தை தேடுவது இந்த உலகத்தின் ஆவி. We read in John chapter 6 யோவான் என்ற சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், that when Jesus fed the 5,000, இயேசு 5000 பேரை போஷித்த பிறகு people were so excited, they said in verse 14, this is definitely the prophet.
மக்கள் எவ்வளவோ பரவசமடைந்து மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவர் என தீர்க்கதரிசி என்றார்கள் என்று சொல்லி 14ஆம் வசனத்தில் They வாசிக்கிறோம். wanted to make him a king. அவரை எப்படியாவது ராஜாவாக்கும்படி பிடித்துக் கொண்டு போக And they were மனதாயிருந்தார்கள். going to catch him by force to make him a king. அவரை ராஜாவாக்கும்படி பிடித்துக் கொண்டு போக மனதாயிருந்தார்கள். Verse 15. யோவான் 6:15. He ran off to the mountains. அவர் தனியே மலைக்கு ஓடி போனார். Have you ever seen anybody like this? இது போன்று யாரையாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? There were about 5,000 people there and about 5,000 women. அங்கே 5000 புருஷர்கள் 5000 ஸ்திரீகள். 10,000 people come to make him a king and he runs away. 10000 பேர் இவரை ராஜாவாக்கும்படியா வருகிறார்கள், அவரோ ஓடி போகிறார். If they were coming to kill him and he's running away, I can understand. அவரை கொலை செய்யும்படியா எல்லாரும் தேடி வரும்போது ஓடினால் நான் விளங்கிக் கொள்வேன். Where do you find 10,000 people coming to make you an elder brother and you run away? 10000 பேர் உங்களை வந்து மூப்பராக்கும்படியாய் வருகிறார்கள், நீங்கள் ஓடி போகிறீர்கள். Or 10,000 people come to make you a bishop and you say, no, I don't want to be a bishop. 10000 பேர் உங்களை வந்து பிஷப்பாக மாற்றுகிறேன் என்று வருகிறார்கள், நீங்கள் வேண்டாம் என்று சொல்லி ஓடி போகிறீர்கள். Is that what we see in the world today? இன்றைக்கு உலகத்தில் இதைத்தான் நாம் பார்க்கிறோமா? We find people going to court to say, no, I should be the bishop. நான் தான் பிஷப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வழக்கு மன்றத்துக்கு போகிற நிலைமையை நான் பார்க்கிறோம். This is not Christianity. இது கிறிஸ்தவமே அல்ல. This is the world system. இது உலக அமைப்பு. There's a name for it in the Bible called Babylon. இதற்கு வேதாகமத்திலே கொடுக்கப்பட்ட பெயர் என்ன தெரியுமா? பாபிலோன். It's not Christianity. கிறிஸ்தவம் அல்ல. Jesus has shown us. இயேசு நமக்கு அதை காண்பித்திருக்கிறார். He was tempted by the world. அவர் இந்த உலகத்தாலே சோதிக்கப்பட்டார். But he ran away. ஆனாலும் ஓடினார். I'll show you another example. இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு In காண்பிக்கிறேன். Luke chapter 4, லூக்கா 4ஆம் அதிகாரம். we read that when Jesus was in the wilderness, இயேசு வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது the devil came to him பிசாசு அவரிடத்திலே வந்தான். and said to him, அவனை பார்த்து சொன்னான். he showed him verse 5. 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். All the kingdoms of this world, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும், not the people, ஜனங்களை அல்ல, the kingdoms of this world. இந்த உலகத்தின் ராஜ்யங்களை காண்பிக்கிறான். In his mind, he showed Jesus in a moment of time. ஒரு க்ஷண பொழுதிலே இயேசுடைய மனதிலே இந்த உலகத்தின் ராஜ்யங்களை And காண்பிக்கிறான். he said, all this is mine. எல்லா- Verse 6. 6ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், இந்த சகல ராஜ்யங்களும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. It was given to me. எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Who gave it to him? யார் பிசாசுக்கு கொடுத்தது? Not God. தேவன் அல்ல. God won't give all that to the devil. தேவன் இவைகளெல்லாம் பிசாசுக்கு கொடுக்க மாட்டார். God gave it to Adam. தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார். Say, you are the ruler of this whole earth. இந்த முழு பூமிக்கும் நீயே ஆளுகை செய்கிற And that- அதிபதியாய் இருப்பாய். This whole world is yours. இந்த முழு உலகமும் உன்னுடையது என்று சொன்னார். But in the Garden of Eden, ஆனால் ஏதேன் தோட்டத்திலே by one action, ஒரு கிரியையினாலே when Adam bowed down to the devil பிசாசுக்கு பணிந்து கொண்ட அது நிமித்தமாய் and said, oh Satan, I will do what you say. பிசாசே, நீ சாத்தானே, நீ சொல்லுகிறதை நான் செய்கிறேன். I will disobey God. நான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விடுவேன். You are my master. நீதான் என்னுடைய I எஜமான். will do what you நீ say. என்ன செய்கிறாய் அதை நான் The சொல்லுகிறேன் செய்கிறேன். moment he said that, அந்த காரியத்தை சொன்ன மாத்திரத்திலே what God had given Adam, Adam gave to the devil. தேவன் எதை ஆதாமுக்கு கொடுத்தாரோ அதை ஆதாம் பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து And விட்டார். that's what the devil is saying. அதைத்தான் பிசாசு இங்கே சொல்லுகிறான். You see all this, Jesus? இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கிறாயா? Jesus, see it? இயேசுவே பாரும், This was given to me. இவைகள் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And அதோடு கூட I give it to whomever I like. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுப்பேன். I give money to நான் whom I like. யாருக்கு இஷ்டம், எனக்கு யார் இஷ்டமோ அவர்களுக்கு பணத்தை கொடுக்கிறேன். I give position in the government to whom I like. எனக்கு யார் விருப்பமோ அவர்களுக்கு அரசாங்கத்திலே ஸ்தானத்தை கொடுக்கிறேன். I make businessmen prosper because I like them. நான் அவர்களை நேசிக்கிறபடினாலே தொழில் அதிபர்களை செழிப்படைய செய்கிறேன். And I like those businessmen who cheat others and give bribes and deceive others. I help them a lot. தொழில் அதிபர்கள் லஞ்சம் கொடுக்கிறார்கள், மற்றவர்களை வஞ்சிக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்களே அவர்களை அதிகமாய் நான் I பிரியப்படுகிறேன். love them. I give them plenty of money. அவர்களை நான் நேசிக்கிறேன், அவர்களுக்கு திரளான பணத்தை கொடுக்கிறேன். I love those politicians who kill others and cheat others and deceive others, and I give them position in the government. மற்றவர்களை கொலை செய்து மற்றவர்களை வஞ்சித்து ஏமாற்றி மேலே வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நான் அரசாங்கத்திலே ஸ்தானத்தை And கொடுப்பேன். then I like some preachers also. சில பிரசங்கியார்களையும் நான் நேசிக்கிறேன். I எனக்கு like இஷ்டம். those preachers who want position and honor in the church. ஸ்தானமும் கனமும் விரும்புகிற
பிரசங்கியார்கள் எனக்கு பிடிக்கும். I tell them how to get money from the poor people in the church. சபையில உள்ள ஏழை மக்களிடத்தில் எப்படி பணத்தை வசூல் செய்யலாம் என்று நான் சொல்லித் தருகிறேன். I tell them how to go on television and get plenty of money. டிவியிலே காட்சியளித்து பிரசங்கித்து எப்படி திரளான பணத்தை சேர்ப்பது என்று சொல்லித் தருகிறேன். Build expensive houses and buy expensive cars and aeroplanes. விலை உயர்ந்த வீடுகளை கட்டுவது எப்படி, ஏரோப்ளேன் வாங்குவது எப்படி, விலை உயர்ந்த சொகுசு கார்களை வாங்குவது எப்படி எல்லாம் சொல்லித் தருகிறேன். The devil says, what all I can give to people. ஜனங்களுக்கு நான் என்னவெல்லாம் தர முடிகிறது பார்த்தீர்களா? Politicians, அரசியல்வாதிகள், businessmen, தொழிலதிபர்கள், preachers, பிரசங்கியார்கள், but they all have to do one thing. ஆனால் அவர்கள் எல்லாரும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். Only one thing. ஒரே ஒரு காரியம்தான். They have to bow down to me like Adam did. ஆதாம் செய்தது போல என்னை அவர்கள் வணங்க வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும். So Jesus, ஆகவே இயேசுவே, you bow down to me, I'll give you everything. நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தருகிறேன். What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? Get away, Satan. பின்னாக போ சாத்தானே. I will only bow down to my Father. என்னுடைய பிதாவுக்கு மட்டுமே நான் பணிந்து கொள்வேன். What about you, my brother, sister? என்னுடைய சகோதரனே, சகோதரியே, உங்களை பற்றி என்ன?